விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்ம அவமானத்திலும் நிந்தையிலும் தள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வெட்கப்படுத்தவே விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை வெட்கப்படுத்தவே விட மாட்டேன். ஆமென். அவர் நம்மளை மீண்டுபடுத்துகிற தேவன். ஆமென். நம்ம தலைகளை நிமிர செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா சத்துவின் அதிகாரங்களை முடித்து அவர் சிலுவையில நமக்காக ஜெயமெடுத்து நம்மளுக்கு ஒரு ரட்சணியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சிலுவையின் மத்தியில நமக்காக அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனை நம்ம இவ்வளவுதான அன்பு செய்து எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். எல்லாரையும் பார்க்கும்போது என்னவோ சோகமா இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் 40 days ஃபாஸ்டிங் இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் 3 வேளை நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஆமென். வேலை செய்ய பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல தூக்கம் கொடுத்திருக்கிறார், நல்ல சாப்பிட கொடுத்திருக்கிறார், நல்ல துணி கொடுத்திருக்கிறார், நல்ல வசதிகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேருக்கு இது இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளை பார்த்து அந்த சொல்றாரு, கிருபை பெற்றவர்களே நீங்க வாழ்க. ஆமென். இன்னைக்கு தேவனால் நம்ம கிருபை பெற்றிருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால நம்ம சேர்ந்து பாட போகிறோம். ஆண்டவரே, நாங்க உண்மை தான் பார்க்கிறோம்ப்பா, உண்மை இல்லாமல் வேற எதையும் நாங்க பார்க்க மாட்டோம். இன்னைக்கு எங்களை அற்புதம் அதிசயத்தை செய்கிறவர் நீங்க ஒருவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கலாமா? உம்மை தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன்.
நம்மளை அவர் ஒருபோதும் அவமானப்படுத்த அவர் விடவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் எங்களை அவமானப்படுத்தி, எங்களை நிந்தனைப்படுத்தி, எங்களை புறம்பே தள்ளினாலும் கர்த்தர் நம்மளை அவமானப்படுத்தாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு புது வாழ்வையும் புது வாழ்க்கையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் அவர் ஒரு புது வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அப்பாவை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்க முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த நாளில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தாரே, அது பெரிய சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது
இருந்தாலும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். மகனே மகனே, இன்னைக்கு நீ கூப்பிடும் போது அவருடைய கண்கள் எல்லாம் நீக்கி உன்னை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுகிற ஒரு வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஓ நன்றி. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓ நன்றி ஆவியானவரே, ஓ நன்றி. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, ஆண்டவரே இந்த ஜீவன் ஆண்டவரே நீ கொடுத்தீரப்பா. எதற்காக தெரியுமா? கர்த்தரே ஆராதிக்கும்படிக்கு. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, தேவனே ஆராதிக்கும்படிக்கு தான் இந்த ஜீவன் நம்மளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் சொல்றார், நாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்பதாகவே உங்களை பேர் சொல்லி அழைத்தவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பேர் சொல்லி அழைத்த தேவன் எதுக்காக தெரியுமா? அவரை ஆராதிக்கும்படிக்கு, அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு, அவருக்குள்ள வாழும்படிக்கு, அவரோடு நம்ம நடக்கும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால எல்லாரும் ஆண்டவரை பார்த்து முழு இதயத்தோடு வானத்துக்கு நேராக உங்கள் கரங்களை ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து, ஜீவன் தந்தே உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தே உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டே உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். எல்லாரும் ஜீவன் ஜீவன் தந்தி உம்மை ஆராதிப்பேன், ஒருவருக்கு கொண்டீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன்.
நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4 வசனம் முடிய யாராவது எடுத்து வாசி. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்து இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுக்குள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். நம்மள கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நம்ம துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி இந்த வார்த்தையின் மூலமா எங்கள் சபை வளர, பிள்ளைகள் ஆவிக்குள்ளே வளர, தேவ சமூகத்தில் இன்னும் தேவனுக்குள்ளே பலப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த ஞாயிறு பேர் குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறில் அநேக பேர் குருத்தோலையெல்லாம் எடுத்து நீங்கள் கடந்து போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 33 நீங்கள் 40 வசனம் நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலேறி அவர் வரும்போது அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரித்து அவரை ஓசனான்னு பாடுறாங்க. அதுக்காகத்தான் குருத்தோலை ஞாயிறை நம்ம எல்லாரும் குறிப்பிட்டு அதற்காக சொல்லுகிறோம். ஸோ அதனால் நீங்கள் யாராவது கேட்டால் இதை பற்றிய வெளிப்பாடுகளை நீங்கள் சொல்லலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை படித்து நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஸோ இந்த வேளையிலும் கூட தேவ வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 4வது வசனத்தை மறுபடியும் அவர் பிரத்யுத்தாரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக பேர் நீங்க உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சில பேர் 40 நாளும் ஒரு பொழுது உபவாசம் பண்றீங்க, சில பேர் 2 பொழுதும் உபவாசம் பண்றீங்க, சில பேர் இரவில் சாப்பிட்றவங்களா இருக்கிறீங்க. அநேக பிள்ளைங்க உபவாசத்துக்காக உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஆண்டவர் 40 நாள் ஏன் உபவாசிக்கணும்? நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் உபவாசிக்கணும்? ஏன் உபவாசிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? ஏன் ஆராதிக்கணும்? ஏன் உபவாசித்தார் ஆண்டவர்? ஆண்டவர் கர்த்தராச்சே, அவர் உபவாசம் பண்ணாமலேயும் இருந்திருக்கலாமே, ஆமாவா இல்லைங்களா? ஆனா அவரே உபவாசம் பண்ணுகிறார். ஏன்னா அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். பிதாவின் குமாரனாய், மனுஷ குமாரனாய், இந்த பூமியில தாவீதின் குமாரனாய் வெளிப்பட்டார். அப்போ ஆண்டவர் உபவாசிக்கிறார், 40 நாள் உபவாசிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பின்பு, அவர் இரவும் பகலும் என்ன பண்ணாரு? 40 நாள் உபவாசமா இருந்தாரு. இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் ஊழியம் செய்கிறதுக்கு முன்பாக, அவர் தொடங்குகிறதுக்கு முன்பாக, அவர் ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுக்கு முன்பாக, அவர் தொடங்குறதுக்கு முன்பாக தேவ பாதத்துல காத்திருக்கிறார், தேவனிடத்துல விசாரிக்கிறார். 40 நாள் உபவாசி பண்ணி ஆண்டவர் சமூகத்துல தன்னை தாழ்த்தி பணிந்து அவர் காத்திருக்கிறார். ஏன்னா அவர் உலகத்தை ரட்சிக்கணும், உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யணும், உலகத்தின் சாபத்தை போக்கணும், உலக ஜனங்களை அவர் பரலோக ராஜ்யம் வழியாய் நடத்தணும். அதற்காக அவர் என்ன பண்றார்? உபவாசம் பண்ணுகிறார். 40 நாள் உபவாசம். இந்த 40 நாள் அநேக இடங்கள்ல வேதத்துல சொல்லுகிறது. 40 நாள் மழை பெஞ்சிச்சு. நோவாவின் காலத்துல 40 நாள். நீங்க பாத்தீங்கன்னா மோசேவின் வாழ்க்கையை பத்தி சொல்லப்படும் போது எகிப்தில 40 வருஷம், அவன் குடும்ப வாழ்க்கையில 40 வருஷம், அப்புறம் ஜீவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறதுக்கு 40 வருஷம்.
இந்த 4:40 என்பது அதிகமாய் பைபிள்ல இருக்கிறது. இங்க பாருங்க, இயேசுவும் 40 நாள் இரவும் பகலும் எதையும் சாப்பிடாம இருக்கிறார். ஆண்டவர் ஜெபம் பண்றார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது இரவும் பகலும் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? முதல் பிசாசு டிஸ்டர்ப் பண்ணான். ரெண்டாவது அங்க இருந்த சுற்றுச்சூழலை பத்தி மார்க் இப்படியா எழுதுறார். எப்படி எந்த வனாந்தரத்துல இயேசு இருந்தார், எந்த வனாந்தரத்துல எப்படி இருந்துச்சு அந்த இடம், எந்த இடத்துல அவர் உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 1:13 வாசித்து பாருங்க. அந்த வசனம் அழகா இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு உபவாசம் எந்த இடத்துல பண்ணார், அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருந்துச்சு? அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து, அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்தாரு. சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஒரு பக்கம் சாத்தான் சோதிக்கிறார், இரண்டாவது பக்கம் அங்கே காட்டு மிருகங்களின் நடுவுல இருந்தார், சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காட்டு மிருகங்கள் நடுவில் ஆண்டவர் சஞ்சரித்துக் கொண்டு உபவாசம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் பிசாசினுடைய சோதனை. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக உபவாசம் பண்ணும்போது 2 விதமான நெருக்கத்தை அவர் சந்திச்சார். முதலாவது வனாந்தரம், யாரும் இல்லை, தண்ணி கேட்டாலும் கொண்டு வருகிறதுக்கு யாரும் இல்லை. 40 நாள் இரவு பகலும் உபவாசிக்கிறார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசினால அவரு சோதிக்கப்படுறார். மூன்றாவது அங்க சுற்றிலும் என்ன இருக்குது, காட்டு மிருகம் இருக்குது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல நீங்க உபவாசிக்கும் போது எத்தனையோ சத்தங்கள் உங்க காதுல விழும். நீங்க வனாந்திரத்தெல்லாம் போயிருக்கிறீங்களா? எத்தனையோ கூச்சல்கள் கேட்கும். காட்டு மிருகங்கள் ஒரு கூச்சல் போடும், சிங்கங்கள் பக்கத்துல நடந்துட்டு இருக்கும், பல விதமான மிருகங்கள் அங்கும் இங்கும் வனாந்திரத்தில் இருக்கு. அந்த காட்டு மிருகங்கள் நடுவுல தான் இயேசு இருக்கிறார். நான் எப்பவுமே யோசிப்பேன், சிங்கி கெபியில இருக்கிறது பெருசா, இன்னும் ஆயிரக்கணக்கான காட்டு மிருகங்கள் மத்தியில இயேசு இருக்கிறாரு, இது பெரிய விஷயமா அப்படின்னு. எது பெரிய விஷயம்? இயேசு இருக்கிற இடம் காட்டு மிருகங்கள் சுற்றி சூழல் இருக்கு. அந்த இடத்துல ஒரு உபவாசம் பண்றாரு. இன்னைக்கு உபவாசம் பண்றதுக்கு நமக்கு தனி அறை வேணும், உபவாசம் பண்றதுக்கு தனி ஒரு சூழ்நிலை வேணும். உபவாசம் பண்ணுறதுக்கு பிள்ளைங்க இருக்கக்கூடாது. இன்னைக்கு உபவாசம் இருந்தோம்னா யார் டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கேட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம பரலோகத்துக்கு தான் போய் அங்க உபவாசம் பண்ணணும். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா மனைவியுடைய சத்தம் கேட்கும், பிள்ளைங்களுடைய சத்தம் கேட்கும், புருஷனுடைய சத்தம் கேட்கும், எல்லா வீட்டு சுற்றுச்சூழல்களின் சத்தம் கேட்கும், வண்டி சத்தம் கேட்கும். எது கேட்டாலும் உன் உபவாசம் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு, அதுதான் உபவாச நாள். அப்போ இந்த நாட்கள்ல, இந்த லென்த் டேஸ்ல இது ஒரு விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை. பைபிள் சொல்லுது, ஒரு 40 நாள் ஆண்டவர் பிசாசினால சோதிக்கப்பட்டார். அவர் 40 நாள் பாடுபட்டார். ஒரு 40 நாள் உயிர் தெழுந்து சீஷர்களோடு இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்காக பாடுபட்ட நாட்கள், அவர் சுமந்து நமக்காக சிலுவையை சுமந்த நாட்கள், அவர் நெருக்கப்பட்ட நாட்கள், அவர் அடிக்கப்பட்ட நாட்கள், அவர் வேதனை சுமந்த நாட்கள். எதற்காக அவர் சுமந்தார், எதற்காக வேதனைப்பட்டார்னா, ஏன் அவர் 40 நாள் அவர் பாதுகாப்பு அந்த விசுவாசத்துல அவர் காத்திருந்தார் அப்படின்னு சொன்னா, நம்மோடு கூட நாம் சந்திக்க போகிற யாவற்றையும் நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்காக அவர் ஜெய கம்பீரராய் அவர் பிசாசின் மேல ஒரு வெற்றியை சிறந்தார். கரங்களை தட்ட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். எனக்கு ஒரு வெற்றி வேணும்னா நம்ம கர்த்தருடைய ஆவியில வளரணும், ஏதாவது பிரயாசப்படும். பிரைஸ்லோம். ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளணும், ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணணும், ஆண்டவருக்காக நேரங்களை ஒதுக்கணும். சில காரியங்களை மாற்றணும்னா இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இது என்ன பண்ணாது. ஏன் இந்த ஜாதி பிசாசு போல, இந்த கடன் ஜாதி பிசாசு போல, குடி ஜாதி பிசாசு போல
எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உன் குடும்பத்துல மாற முடியல, வியாதிகள் மாற முடியல அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தி அவரையே நோக்கி பார்க்க நேரம் ஒதுக்கி கொடுக்கும் போது எனக்கு ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு அதிக நேரம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னால நம்ம வேதத்தில் இருக்கிற காரியங்களை, அவங்க உபவாசித்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஏசாயாவுக்கு ஆண்டவர் உபவாசிக்க கற்றுக் கொடுக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி உபவாசித்தார்கள். நீங்க ஏசாயா 58 வீட்டுல போய் படிங்க, நேரம் இல்லை. சோ அந்த என்ன பண்ணாங்க, இச்சைகளை நிறைவேற்ற உபவாசித்தாங்க. ஆனா அது உபவாசம் இல்லை. ஆனா 6ஆம் அதிகாரத்திலிருந்து முடிவு வரை நீங்க படிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி உபவாசிக்க சொல்லியிருக்கிறார். அப்படி நம்ம உபவாசிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக உபவாசிக்க கற்றுக்கணும், ஜெபிக்க கற்றுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நம்ம காண்பிக்கணும். ஆண்டவரோடு இருக்கிறத நம்ம வெளிப்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதை பிரயாசப்படணும். 40 நாள் எத்தனை பேர் உபவாசம் இருந்தீங்க? கைகளை உயர்த்தி காட்டும். 1 2 3 2 பேர் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பிசாசு நம்ம ஒரு விஷயத்துல கவுத்துட்டு, எந்த விஷயத்துல கவுத்துட்டாங்க? ஏன் நீ ஜெயிக்க முடியல, ஏன் போராட முடியல அப்படின்னு சொன்னா, ஏன் நீ வாழ்க்கையில மாற்றங்கள் வரல, ஏன் ஆசீர்வாதங்கள் வரல, ஏன் ஒரு உயர்வு வரல? கேட்டு பாருங்க, உங்களே கேட்டு பாருங்க. என்ன பிரயாசப்படணும்? ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பிரயாசப்படணும். இயேசு அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்க பாருங்க, வேத வசனம் அழகா சொல்லுகிறது, இந்த நாட்கள்ல கூட நீங்க உபவாசிக்கணும்னே ஆண்டவர் இந்த நாட்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க இருக்கிற பலவீனத்தை பார்க்காதீங்க, ஆண்டவருக்காக உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. ஒருவேளையாவது நான் ஆண்டவரே உண்மையா உபவாசிக்கிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ காரியங்களை நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ வேதம் அழகா சொல்லுகிறது, ஆண்டவர் வனாந்தரத்துல கொண்டு போகப்பட்டு அவர் பரிசுத்த ஆவியானவரே கொண்டு போய் இவரை பிசாசு சோதிக்க வந்தான். ஆமென். முதல்ல அவன் தொடங்குறான், கேளுங்க, முதல் கொஸ்டினை தொடங்குறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனார். நீங்க தேவனுடைய இந்த கல்லுகளை நீ என்ன பண்ணணும்? அப்பமா மாத்தணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கல்லுகளை உருவமா மாத்தினாலும் அது ஒரு சிற்பம், அது ஒரு சிலை. ஆண்டவரை பார்த்து சொல்லுது, என்ன இதுக்கு கருத்து தெரியுமா? உன்னுடைய அன்றாட தேவைகளுக்காக நீ எது வேணாலும் செய்ய. நீ அன்றாட தேவைக்காக நீ வியாபாரத்துல எத்தனை லாபம்னா வச்சு செய். ஆண்டவர் சித்தப்படியில் அந்த இடையில நீ ஏதாவது ஒரு பங்கு நீ உனக்காக ஒரு 50 கிராம் கம்மி பண்ணி. நீ பார்த்தீங்கன்னா உலகத்துல எல்லாம் அளந்து பார்த்தாலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குறை இருக்குது. ஆமென். நீங்க அளந்து ஊத்தி வீட்டுல எடுத்துட்டு வந்து நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு குறை இருக்கும். அப்போ நீ எப்படியாவது சம்பாதித்து நல்லா சாப்பிட்டு சுகமா இரு. ஆமென். இதுதான் பிசாசு சொல்றான். கல்ல கூட என்னவா மாத்திட்டு கல் இந்த அப்பத்துக்காக நீ எது வேணா நான் செய். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நல்ல கவனிங்க. மனுஷன் அப்பத்தின் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலேயே பிழைப்பான். நம்ம எல்லாம் எதுல பிழைக்கணுமா? கரங்களை தட்ட மாட்டீங்களா? இந்த உலகத்துல பிழைப்புக்காக வாழ்க்கையை வாழக்கூடாது. இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார், ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார், அபிஷேகத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருக்காக ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா நீ தேவகுமாரனே ஆனால் இந்த கல்லுகளை
இந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதற்காக நமக்கு தேவ வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தின் மாத்திரமல்ல, தேவ சத்தியத்தின்படி நடந்தாலே அவன் வாழ கர்த்தர் வழி செய்வார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க விடுதலை குறித்து யோசிக்கல. நம்ம எப்படி உலக வாழ்க்கையில எந்த நிலைமையில இருக்கிறோமோ, எந்த உபத்திரவத்தில் இருக்கிறோமோ அப்படியே இருக்க நீ விரும்பக்கூடாது. ஏன்னா உன் ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறார், உன்னை பிழைக்க வைக்கத்தான் தேவ வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்படத்தான் தேவ வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு நல்லா புரியணும். உபவாசம் இருக்கும்போது ஒரு காரியம் புரியும், பிசாசு யாரு, நீ யார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது, உன் கூட பேசுறது பிசாசா இல்ல தேவன், உனக்கு நல்லா புரியும். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் பேசுற ஒரு உருவம் அது எப்படி இருந்ததுன்னு யாரும் பார்த்ததே இல்லை. ஆனா அது பேசுது. தேவனும் காணப்படல, பிசாசும் காணப்படுறது இல்லை. ஆனா பேசுற சத்தம் தேவனுடையதும் பிசாசினுடையதும் வித்தியாசமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் பேசினா எதன் வழியா பேசுவாரு? வேதத்தின் வழியா தான் பேசுவார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். வேற எங்கிருந்தும் அவர் எடுத்து பேசல. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தான் இங்க சொல்றார். மனுஷன் அப்பத்தின் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில பிழைப்பா. அப்போ உங்க வாழ்க்கையில என்னத்துல பிழைக்கிறீங்க அப்படின்னா, பிழைக்கிறதுக்காக வாங்குறேன்னா என்ன வேலை செய்தாலும் என்ன முயற்சி செய்தாலும் முன்னேற முடியாது. அல்லேலூயா. தேவ வார்த்தையின்படி உன் வீட்டை கட்டும் போது உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். மணலின் மேல வீட்டை கட்டும் போது அது மணலா தான் இருக்கும். பிரச்சனைகள் வரும்போது உன் வாழ்க்கை என்ன பண்ணாது, மாறாது. அது புயல் போல ஒரு பிரச்சனை, கடன் தொல்லையா இருக்கலாம், குடும்ப பிரிவினையா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல எதிர்ப்புகளா இருக்கலாம், பிசாசின் போராட்டங்களா இருக்கலாம். உன்னை எதிர்த்து நிற்கும் போது நீ ஜெயிக்கணும்னா உனக்குள்ளே ஒரு தேவ வார்த்தையின் அந்த மகிமை இருக்கணும். அல்லேலூயா. You should obey the law of God. ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நீங்க obey பண்ணணும். Praise the Lord. இத வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்லும்போது, இன்னைக்கு பாருங்க, ஒரு பிரதரே சொல்வார், ஒரு சிஸ்டர் சொல்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீங்க நம்ம என்ன, அவர் வார்த்தை சொல்லிட்டாரு. ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு வெளிப்பட்டுருச்சு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமுக்கு சொன்னாரே, அதே வார்த்தை எனக்கு சொல்லிட்டார். நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி நீ ஏமாந்து போக கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீ ஏமாந்து போக கூடாது. அதனால ஆபிரகாமை ஆண்டவர் எவ்வளோ சோதித்தார், புடமிட்டார், அதை நீ பார்க்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நீங்க அதே அதிகாரத்துல 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்குள்ள வரத்துக்குள்ளவே அந்த பஞ்சம் வந்துடுது, நெருக்கம் வந்துடுது. மனைவியை ஒருத்தர் தூக்கிட்டு போயிட ராஜா நினைக்கிறாரு. இதெல்லாம் தப்பி வரதுக்கு கர்த்தருடைய வார்த்தை கையில இருந்தா, வேதம் கையில இருந்தா, வேதத்தில் ஆண்டவர் பேசின சத்தியம் கையில இருந்தா, ஒருவரும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. கரங்களை தட்ட முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு தேவ வார்த்தை வழி நடத்தும், தேவ வார்த்தை பாதுகாக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு கொடுத்த அந்த சத்தியம், எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை என் வாழ்க்கை என்ன பண்ணும், பாதுகாக்கும், என்ன நடத்தும். பைபிள் அழகா சொல்லுது. இப்போ ஆண்டவர் கிட்ட பேசுற, யார் பேசுறாரு? பிசாசு பேசுற. இந்த கல்லை நீ என்ன பண்ணிட, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இதை செய்யி. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா, நான் உபவாசிச்ச பிறகு என்ன பாஸ்ட 40 நாள் உபவாசிச்சேன், அதுக்கப்புறம் கூட ஒரு சோதனையா? After 40 days there is temptation.
40 நாள் ஆண்டவர் முடிச்சிட்டார். ஆண்டவர் 40 நாள் வெற்றிகரமாய் உபவாசத்தை முடிச்ச உடனே ஒரு சோதனை வருது. இப்ப சோதிக்கிற சோதனைக்காக நான் பசியா இருக்கும்போது ஒரு பண்ணை கொடுத்திருந்தாலும் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு அப்பத்தை கொடுத்திருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். கல்லை கொடுத்து இதை மாத்துன்னு சொல்றானே. ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையா மாறி யோசிக்கணும். நெருக்கம் வரும்போது ஆவிக்குரிய வார்த்தையில நம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க பிரயாசப்படும். நீ கர்த்தரை நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் இந்த வேதம் அழகாய் பேசுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் கூட பழகிறது யாரு, என்னோடு பேசுறது யாரு, எனக்கு யார் ஆலோசனை சொல்வாரு? யார் ஆலோசனை சொன்னாரு? என் ஆண்டவர் என் கூட இருந்தா யார் பேசுறாங்கன்னு காட்டுறாரு. அவர் ஆலோசனையில ஆச்சரியம், யோசனையில பெரிய, செயலில. நீங்க அநேகர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணலாம், அநேகர் உங்களை பெரிய விஷயத்தை காட்டலாம். பெரிய பெரிய விஷயம், பிசாசு பெரிய விஷயத்தை தான் காட்டலாம். ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, 5ஆம் வசனத்தை படி. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உட்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, தேவாலயத்தின் உட்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி. பாருங்க, நம்மள எல்லாம் என்ன பண்ணிட்டார்? பாஸ்டர், சுவிசேஷகர், விசுவாசி. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? எங்க நிக்கிறீங்கம்மா? தேவாலயத்தின் நிறுத்தி. இப்ப சொல்றான் பிசாசு, நீ என்ன பண்ணும்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது பிசாசு நல்லா படிக்கிறான். இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு, பிசாசுக்கு பைபிளே தெரியும். நீ தலைமாட்டில் வச்சுதான் தூங்கிட்டு இருக்கிற, அதுல இருக்கிறது உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ சபைக்கு வரும்போதுதான் தேவனுடைய வசனத்தை எடுத்து அது பாஸ்டர் சொல்லும்போது தான் பார்க்கிற. ஆமென். வீட்டு வேலை எவ்வளவு இருக்கு தெரியுமா பாஸ்டர்? அவரை பார்க்கணும் பாஸ்டர், அவருக்கு சரியா சமைக்கலன்னா சரி இருக்காது பாஸ்டர். இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம உலகத்து பிரகாரமா யோசிக்கிறோம், ஆனா தேவ சத்தியம் நம்ம வாழ்க்கையை மாற்றி போட்டுரும். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவ வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை மாற்றும். நமக்கு எதிரான பிசாசை நம்ம ஜெயிக்க செய்யும். நமக்கு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வர செய்யும். பிசாசு தேவன் சொன்ன வார்த்தை கேட்டு இவருக்கு பைபிள் மூலமா தான் இவருக்கு இன்னொரு டெஸ்ட் கொடுக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, வேதத்தின் அடிப்படை அல்லாமல் வேறு சோதனை உனக்கு வருதே. ஆமென். அல்லேலூயா. தானியேலுக்கு சிங்கக்கெபியில இருந்து சோதனை வந்துச்சு, கரெக்ட். ஆமென். ஆபிரகாமுக்கு பிள்ளையின் வழிவா சோதனை வந்துச்சு, கரெக்ட். உனக்கு வேத சத்தியத்தின் அடிப்படையிலிருந்தே சோதனை. ஆமென். நீ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா, மனுஷ வார்த்தைக்கு கீழ்ப்படியான்ற தேவ சத்தியத்தினாலேயே உனக்கு சோதனை வரும். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவரை பிசாசு கேட்கிறான். தேவாலயத்தின் உட்பிரங்க மேல நின்னுட்டு சொல்றான், நீ தாழ உதயம். பைபிள் 91ஆம் சங்கீதத்தை நான் படிச்சிருக்கிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்குது என்ன தெரியுமா? 11ஆம் வசனத்துல, நீங்க கீழே விழுந்தாலும் பாதம் உங்க கல்ல. படிக்கலாமாமா? யாராவது படிப்பீங்களா? சங்கீதம் 91:11 இருந்து படிங்க யாராவது. சத்தமா உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு, அவர்கள் உங்கள் கைகளில. அங்கேயும் கல், முதல் வார்த்தையும் கல். அப்பத்தை என்ன ஆக்கிடு? இரண்டாவது வார்த்தையும் உன் பாதம் கல்லில் மோதாதபடி அப்படின்னு சொன்னா எதுக்காக இதை செய்யலாம் தெரியுமா? கோலியாத்தை எப்படி விழுந்தாரு? வீழ்த்தினார். எப்படி வீழ்த்தினாரு? கூழாங்கல்லால. இயேசுவை கூட இந்த ஒரு கல் வச்சு என்ன பண்ணிடலான்னு வீழ்த்திடலான்னு. ஆனா ஆண்டவர் உன்னை என்னையும் இந்த நாள்ல ரட்சித்திருக்கிறதுக்கு காரணமே இந்த கல். இந்த கல்
அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல என் சபைய கட்டுவேன். ஆமென். என் கல் நெஞ்சமே, இந்த சபை மேலேயே என் சபை கட்டுவேன். ஆமென். அதனாலதான் இவங்க பேதுருவை பார்த்து சொன்னார், கேப்பா பாறைன்னு சொன்னார். ஆமென். இந்த பாறையின் மேல என்ன கட்டுவாரு? என்ன கட்டுவாரு? சொல்லுங்க. அவன் நினைச்சா அந்த பாறையை வச்சு வீழ்த்திடலாம், அந்த பாறையை வச்சு ஆண்டவர் கட்டாரு. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆகாது என்று சிலுவையில தள்ளப்பட்ட ஜனங்களே இன்றைக்கு அவரே வேணும், அவர் தான் ஆராதனைக்கு பாத்திரம், அவர் பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிறாங்க. கரங்களை தட்ட மாட்டீங்களா? நம்ம எப்பவுமே வேத வசனத்தை வச்சு பரீட்சை பார்ப்போம். பரீட்சை ஆண்டவர் சொல்றார், வேத வசனத்தை வச்சு பரீட்சை பார்க்காத. தேவன் வாக்கு கொடுத்தா ஒரு காலம் இல்ல ஒரு காலம் நிறைவேறிடும். ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடவே மாட்டார். அதனால ஆண்டவர் சொன்னா அதை நிறைவேற்றுவார். அது காலங்கள் ஆகலாம், சமயங்கள் ஆகலாம், ஆனா வேத சத்தியத்தின்படி அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லியிருக்கலாம், போதகர் மூலமாய் சொல்லியிருக்கலாம், டெலிவிஷன் மீது இல்ல சுவிசேஷம் பேசுகிறவர் மூலமாய் தேவ வசனத்தை உன்னோடு பேசி இருக்கலாம். சத்தியத்தை ஏதோ ஒரு இடத்துல நீ கேட்கும் போது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு எனக்கு ஆண்டவர் இந்த வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்ற தாமதமா இருக்கிறத ஏன் அப்படின்னு சொன்னா, அம்மா பரீட்சை நடக்குதுமா. பக்கத்துல இருக்கிறவங்க ஏப்ரல் வரும்போது எல்லாருக்கும் பரீட்சை. யோசிச்சு பாருங்க. ஒரு காரியத்தை பரீட்சை பார்க்காம என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு லைசன்ஸ் கொடுக்கறதுனால என்ன பண்ணுவாங்க, ஏர்போர்ட் முதல் கியர்ல ஓட்டு, ரெண்டாவது பின்னால எடு, ஓகே இண்டிகேட்டர் லெஃப்ட் போடு, இண்டிகேட்டர் ரைட் போடு. ஒரு லைசன்ஸ் கொடுக்கறவனே நீ காரை சரியா ஓட்டியா இல்லையான்னு பார்க்கறான். வேத வசனத்தின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நீ தேவனோடு கூட வாழ்கிறியா, ஆவிக்குரிய வாழ்க்கையை நேசிக்கிறியா, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ விரும்புகிறியா, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பில் அபிஷேகத்துல வளர விரும்புறியா, பரிசுத்த ஆவியில வளர விரும்புகிறியா, தேவ மகிமையில வளர விரும்புறியா, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நான் வெறும் பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன் பைபிள் வச்சு, இதை மாத்திக்கோ. இன்னைக்கு அநேக பேர் வேதத்தை கூட சுமக்க மாட்டேன்றீங்க. அதனாலதான் வேதத்தை புரியல உனக்கு. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, வீடு வாவானது காடு, அது போறதுக்குள்ள நீ என்ன பண்ணிடு, தேவ சத்தியத்துல உன்னை மாத்திக்கோ. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நீ பிடிச்சுக்கோ. ஆண்டவர் உன்னோடு தான் பேசுறார். இது கடைசி நாள், வரப்போகிற நாள் எப்படி இருக்கும்னு தெரியல. 2020 பார்த்துட்டோம். 2021 ஆமென். 2020ல உலகமே அடைக்கப்பட்டுச்சு செப்டம்பர் மாதம். இனி என்ன நடக்க போகுது தெரியல. அப்போ இது வரைக்கும் நீ தேவ பைபிளை நீ ஆராய்ச்சி கூட பார்க்க மாட்டேன்றியே, அந்த நேரத்தை ஒதுக்க மாட்டேன்றியே. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இனிமே தேவ வார்த்தைக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. அது போட்டா லட்சம் ஆயிடும், இது போட்டா 5 லட்சம் ஆயிடும், இதை போட்டா 70 லட்சம் ஆயிடும் ஓடிட்டு இருக்காத. உன்னை பிசாசு மயக்கிட்டு இருக்கு. God is telling you be there where you are, God can bless you. நீ எங்க இருக்கிறியோ அங்க இரு. இயேசு வார்த்தை உன்னை ஆசீர்வாதத்துல உயர்த்தும். எத்தனை பேர் உயர்ந்து இருக்கணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. Don't go wrong thoughting. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி வேற ஒரு காரியத்தை போவாரு, செழிப்பை பார்த்து போவாரு. சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். தேவன் சோதிக்கும் போது சோதனையை சகிக்கிறது உனக்கு அவசியம். ஆண்டவர் உன்னை பொன்னாக மாற்றும் போது குடும்பத்துல சில காரியங்கள் நடக்கும். பிரிவு வரும், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். உனக்கு வராமல் வேற யாருக்கு வரும்? வேதம் உன்னை ஆராய்ந்து பார்க்கும், பிசாசு உன்னை ஆராய்ந்து பார்க்கும், காட்டு மிருகங்கள் ஆராய்ந்து பார்க்கும். ஆமென். காட்டு மிருகங்கள் என்ன தெரியுமா? பைபிள்ல சொல்லுது, சில பேர் மிருக குணம் உள்ளவங்க இருப்பாங்க. சூழ்ந்து மிருக குணம் இருக்கிறவங்க இருப்பாங்களா இல்லையா? பாசமே இருக்காது, அன்பே இருக்காது, உன்னை நேசிக்கவே மாட்டாங்க, உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க, உன்னை சூழ்ந்துதான் இருப்பாங்க.
கர்த்தர் நீ உபவாசிச்சா என்ன, நீ ஆண்டவருக்காக தியாகம் பண்ணா என்ன, நீ கொடுத்தா என்னன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்க அசட்டையே பண்ணுவாங்க. தேவ ஆலயத்துக்கு போக விட மாட்டாங்க, தேவ சமூகத்துக்கு போக விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, மனுஷனை தேவாலயத்தின் உப்பிரிகை மேல நிறுத்தி தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்களை மறைத்து போடுவான் பிசாசு. அந்த தேவாலயத்துல நின்று ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் நிறைவேற்றுவார். அதை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன். அவர் சொன்னதை சொன்னதுபடியே செய்ய முடிப்பார். கரங்களை தட்ட முடியுமா? இப்போ ஒரு கேள்வி வரும். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமா இருந்தார். என்ன செஞ்சிட்டு இருந்தார்? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. Jesus was fasting. What he was doing in fasting time? நம்மலாம் என்னன்னா 1 மணி நேரம் 12 மணி நேரம் அரை நாள் ஒரு நாள் இப்படிதான் உபவாசிப்போம். ஆனா இயேசு 24 மணி நேரமும் உபவாசிக்கிறார். அவர் மனுஷ சாயலாய் மனுஷனாய் இருந்தார். அவர் மனுஷனுக்கு வருகிற உணர்வு அவருக்கு வந்துச்சு, பசி உண்டாச்சு. ஏன்னா அவர் எல்லா பவரையும் கழட்டி வச்சுட்டார், எல்லா அபிஷேகத்தையும் அவர் என்ன பண்ணிட்டார், வச்சுட்டாரு. அவர் தனியே இருந்தாரு. அது வனாந்தரத்துல மயங்கி விழுந்தாலும் யாரும் தூக்கி விடுங்க இருக்கல. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆமென். வாசிங்க 8ஆம் வசனத்துல இருந்து படிங்க. 8ஆம் வசனத்துல இருந்து படிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், அவரை உயர்ந்த மலை மேல கொண்டு போச்சு. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். இப்ப பிசாசுனுடைய வேலை என்ன தெரியுமா? நீ ஆராதனை செய்கிறதும் கர்த்தரோடு இருக்கிறதும் தவிர்க்கணும். ஆமென். நீ பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இப்ப நீ உயர்ந்த மலை மேல வச்சுட்டா நீ என்ன பண்ண மாட்ட ஆண்டவருக்கு. இப்ப நீங்க யாராவது ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் வேலைக்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். அந்த வேலையில ஞாயிற்றுக்கிழமையும் வேலை வச்சிடுறார். ஆமென். இயேசு ஆராதித்தது 40 நாளும் 24 மணி நேரமும் கர்த்தரை ஆராதிச்சார். ஆமென். ஆனா நம்ம ஆராதிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது சபையா கூடி நம்ம என்ன பண்ணுகிறோம், ஆராதிக்கிறோம். இப்போ அந்த ஆராதனைக்கு ஒரு தடை வந்துச்சு. பிசாசு சொல்றா, ஞாயிற்றுக்கிழமை நல்ல சம்பளம், ஞாயிற்றுக்கிழமை வர்ற அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? காசு முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா பாஸ்டர்? சம்பாதிக்கலாம்னா ஆவர்மா பாஸ்டர் கேட்பீங்களா இல்லையா? ஆமென். ஆனா பைபிள் சொல்லுது, உன்னை உயர்ந்த இடத்துல வச்சு பிசாசு என்ன பண்றானா, உன்னை கீழே பார்க்காத அளவுக்கு உன்னை மேல வச்சிருப்பேன், இந்த மகிமையை தருவேன். அநேகர் உன்னை போற்றி புகழ்வாங்க. ஆஹா பாஸ்டர், ஓஹோ பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆஹா பாஸ்டர், ஓஹோ இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இடத்துல நான் உன்னை மகிமையா நிறுத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் சம்பாதிச்ச ஜனம் இவ்வளவா நான் ஃபாதர் ஹவுஸை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறேன், இப்படி ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறாரு. அல்லேலூயா ஆமென். இந்த பெருமையே சொல்லிட்டு இருந்தா ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். என்னடா இவன், நான் இவனை எங்க உயர்த்தி வச்சேன், எதற்காக உயர்த்தி வச்சேன்? இயேசுவாவை ஆண்டவர் உன்னதமான மகிமையில உயர்த்தி வச்சார். ஆமாமா இல்லைங்களா? ஏன் உயர்த்தி வச்சார்? வானோர் பூதலத்தர் முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தரை தேவன் என்று, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை பண்ணணும்னு சொல்லி அவர் உயர்த்தி வைத்த காரணம் என்ன தெரியுமா? பக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க, காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது. என்ன செய்தார் தெரியுமா? 9ஆம் வசனத்தை படிமா. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து
என்னை பணிந்து கொண்டால். யார பணிந்துக்கணும்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஜெபிக்கும் போது முகக்குப்புற விழுந்தார், வனாந்தரத்துல நடந்து ஜெபித்தார், ஆராதிச்சார் அப்படின்னு எல்லாம் எழுதிருக்கு. அப்ப இந்த வேத வசனம் சொல்லுது, பிசாசு என்ன சொல்றான்? நீங்க என்ன வணங்கணும்? நான் கொடுத்த வேலையை வணங்கணும், நான் கொடுத்த சம்பாதனத்தை வணங்கணும், ஆமென், நான் கொடுத்த பதவியை வணங்கணும் அப்படின்னு சொல்லி பிசாசு எதிர்பார்க்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமாமா? நீ எப்படின்னா மேல இரு, எவ்வளவு மேலதான் உயர்ந்து போ. ஆனா பைபிள் அழகா சொல்லுது, படிங்க அதே அடுத்த வசனத்தை. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக. கரங்களை தட்டப்படும். அவர் 40 நாள் என்ன பண்ணாரு? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டனும். ஆமென். அவர் ஆராதிச்சுட்டே இருந்தார். அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆவியோடும் அவர் எப்படி ஆராதிச்சிருப்பாரு. ஆமென். 3 பாட்டு பாடுறதுக்குள்ள நீ என்ன பண்ணிடுவேன்? டபுக்குன்னு உட்கார்ந்துருவேன். பிரசன்ஸ்ல நிற்கும் போது டபுக்குன்னு நீ என்ன பண்ணிடுவேன்? ஆராதனையிலிருந்து உட்கார்ந்து. ஆனா வேத வசனம் அழகா சொல்லுகிறது, அவர் வனாந்தரத்தை சுற்றி திரிந்து அவர் ஆராதித்துக் கொண்டே இருந்தார். இனிமே நீ பிசாசை ஜெயிக்கணும்னா என்னத்தை செய்யணும் தெரியுமா? இனிமே நீ டைமை நோட் பண்ணிக்க. 1 hour அந்நிய பாஷை பேசுவேன், 1 மணி நேரம் பாடிட்டே இருப்பேன், 1 மணி நேரம் வெறும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா உங்க நேரங்களை அதிகமாய் கர்த்தருக்கு கொடுத்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் அந்த ஆராதனையில மகிமைப்படும் போது உன்னை கர்த்தர் உயர்த்துவார். பிசாசனை ஜெயிக்க முடியும். அப்போ சொன்னீங்கன்னா அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி, அப்போ வீட்டு கடன், உன் வீட்டில் இருக்கிற ஜாதி பிசாசு, உன் வீட்டில் உன்னை நெருக்கி வியாதியில வைத்த ஜாதி பிசாசு, உன்னை நெருக்கி இன்னைக்கு உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய வேலைகளை நெருக்கி வைத்த ஜாதி பிசாசை நீ ஓட்டிடுவ. இனி உன் வண்டி தானாக ஓட ஆரம்பிச்சிடும், உன் வழிகள் தானாக திறக்க ஆரம்பிச்சிடும், உன் ஆசீர்வாதங்கள் பெருகிடும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம் மத்தியில இருந்து திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருவார். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நல்ல மேய்ப்பனா இருந்து இந்த ஆடுகளுக்காக அவர் ஜீவனை தருகிறது மட்டுமல்ல, இது பரிபூரணம் அடையிறதுக்கு கிருபை செய்வார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதலாவது நீங்க பிசாசு சொல்ற தந்திரங்கள், அவன் தந்திரங்கள் எல்லாம் நீ ஜெயிச்சிருக்க. இன்னொன்று, நீ யார் பேசுறான்னு புரிஞ்சுக்கலாம். 3வது, நீ கட்டளை இடலாம், அவன் அடங்கி போகிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். எப்போ? உபவாசத்திலும் ஜெபத்திலும் ஜாதி பிசாசனை துரத்தும். அதுக்காகத்தான் இந்த நாள் உபவாசிக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு அநேகர் இந்த காரியங்கள்ல பொருத்தனை எடுத்து போராடுறாங்க. நான் சொல்லுகிற உண்மையாகவே சபைகளை, ஊழியங்களில நீங்க அநேக பேர் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் உபவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் தேவ தூதர்களை இந்த காலத்தில் அனுப்பி, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த இடத்துல கால்கள் நீங்க கல்லில் மோதாதபடி காப்பார் என்ற வசனத்தின்படியே அவர் பசியா இருந்தார், பலனற்று போயிருக்கலாம். அவர் பலனில்லாத இருக்கிற அந்த சோர்ந்து இருக்கிற நேரத்துல அந்த இடத்துல 11ஆம் வசனத்துல வசனம் சொல்லுகிறது, என்ன வாசிக்க கேட்கலாம், படிங்கம்மா. சொல்லுங்க. பிசாசு விலகி போனா தேவ தூதர்கள் வந்து நல்ல கடங்களை தட்ட மாட்டீங்களா? யோசிப்பாங்க, என்ன பணிவிடை செய்திருப்பாங்கம்மா? என்ன பணிவிடை செய்திருப்பாங்க? அப்பத்தை கொண்டு வந்திருப்பாங்க. வானாதி வானத்திலிருந்து அவருக்கு பலன் உண்டாகிறதுக்கு வானத்தின் அப்பத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அவர் நல்ல பலப்படுகிறதுக்கு நல்ல எனர்ஜியை கொடுத்திருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் இயேசு வந்து உன்னை ஆசீர்வதிப்பார்.
இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே நான் உம்முடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவேன் அப்படி ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு என்னெல்லாம் ஊழியங்களில் மாற்றங்கள் வந்துச்சு, எப்படியெல்லாம் ஜனங்களை ஆண்டவர் சீஷைகளா மாற்றினார், எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, எப்படி பிசாசு துரத்தப்பட்டது, எப்படி தேவனுடைய வல்லமை அந்த அபிஷேகம் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறினது என்று நீங்க போக போக அந்த வசனத்துல வாசிக்க முடியும். நீங்க எப்பவுமே வேத வசனத்தை வாசிக்கும் போது அந்த சுவாரஸ்யத்தை வாசிக்கணும். உபவாசம் பிறகு என்ன, சாத்தனை ஜெயிச்சிட்ட பிறகு என்ன அப்படின்னு சுவாரஸ்யமா நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தோடு வெளிப்பாடுகள் ஆண்டவர் அப்படியே கொடுத்துட்டு பாரு. எங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபவாசமா இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பிசாசு ஜெயிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இனிமேல் உங்களுக்கு பணிவிடை, நீங்க ஆசீர்வாதத்துக்கு வேண்டிய வழிகளை உங்களுக்கு ஆண்டவர் திறந்து கொடுக்க போறாரு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உபவாசம் பண்ண பிறகு ஆண்டவர் விரும்புகிற பிரியமான உபவாசம் பண்ண பிறகு பைபிள் அழகா சொல்லுகிறது, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். 58:8 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல படிக்கும் போது அந்த வசனங்கள் எப்படியா சொல்லுவோம், படிச்சிடலாமா? ஒரு 58 இருந்து எடுத்து வாசிக்க. 58:8 சீக்கிரம் படிக்கலாம், முடிச்சிட போறோம். அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போலவும் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஆண்டவர் சொல்றார், அந்த நல்ல உபவாசம் உன் சுகவாழ்வைய என்ன பண்ணும்? நீ உலகத்துக்கு என்னவா மாறிடுவ? வெளிச்சமா மாறிடுவ. உன்னுடைய சுகவாழ்வு துளிக்கும் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காட்டும். உனக்கு தேவனுடைய நீதியின் அந்த வழி திறக்கப்படும். உன்னை கர்த்தருடைய மகிமை நீ உபவாசித்த இந்த நாளில வரப்போகிற நாட்களில உன்னை பின்னால காத்துக்கொள்ளும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஆமென். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா உன் ஜெபம் கேட்கப்படும்னு சொல்வார். ஆமென். நீ வற்றாத நீரூற்ற போல இருப்பேன்னு சொல்வார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தோட்டமா இருப்பேன் ஆண்டவர் சொல்வார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னைக்கு கடவுளுக்காக இந்த நாட்கள்ல நீ ஜெபத்தில உபவாசத்துல தரித்திருந்ததை கர்த்தர் பார்த்திருக்கார். எனக்கு அதே ஆசீர்வாதத்துல உன்னை நிரப்ப போற. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. இயேசு சொன்னார், உன் சுகவாழ்வு துளிக்கும். இயேசு வாக்கு கொடுத்தாரு, ஓ என் பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவீங்க, நான் இதெல்லாம் கூடவே சேர்த்து கொடுத்துடுவேன். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற போறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்களை சிறை இருப்புகள் மாறப்போகிறது. உங்கள் பலவீனங்கள் மாறப்போகிறது. உங்களை அடிமைப்படுத்தின பிசாசு வைக்கப்பட்டு ஓட போகிறார். உங்க பிசினஸையோ உங்க வேலையோ உங்கள் ஆசீர்வாதங்களையோ தடை பண்ணி வைத்திருந்தா இன்னைக்கு கர்த்தர் அவிழ்த்து விட போகிறார். ஒருவேளை வியாதியில பலவீனத்துல, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நெருக்கத்தை பிசாசு உங்கள் வாழ்க்கையில நெருக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை இன்னைக்கு குறைத்திருந்தாலும், இயேசு இன்றைக்கு அதை மாற்ற போகிறார். இயேசு கிறிஸ்து உன் குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகளை விசாரிக்க போகிறார். எல்லா நெருக்கத்தை விசாரிக்க போகிறார். எல்லா நிலைமைகளை விசாரித்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம்